ஓம் சாந்தி. முரளியின் இசை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது தன்னை வெற்றிமூர்த்தி என்று புரிந்திருக்கின்றீர்களா? கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், எந்த குணத்தை தாரணை செய்வதனால் வெற்றிமூர்த்தி ஆவீர்கள்? பொறுமையே வெற்றிமூர்த்தி ஆகுவதற்கான முக்கியமான குணமாகும். பொறுமை மற்றும் சரளத்தன்மை ஆகிய இரண்டும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமானதாக ஆக்கிவிடும். எவ்வாறு ஒரு பொறுமையான மனிதர் சிந்தித்து புரிந்து காரியம் செய்வதனால் வெற்றி கிடைக்கின்றதோ, அவ்வாறே பொறுமை உடையவர்கள் தன்னுடைய பொறுமை சக்தி மூலம் எத்தகைய கடுமையான சமஸ்காரம் உடையவர்களையும் மற்றும் எத்தகைய கடினமான காரியமானாலும் அவற்றை குளிர்ந்த தன்மை ஆக்கிவிடுவார்கள் மற்றும் சகஜம் ஆக்கிவிடுவார்கள். பொறுமை என்ற குணம் யாருக்குள் இருக்குமோ அவர்கள் அவசியம் கம்பீரமாகவும் இருப்பார்கள். யார் கம்பீரமாக இருப்பார்களோ அவர்கள் ஆழத்தில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் யார் ஆழத்தில் செல்லக்கூடியவர்களோ அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டார்கள். ஆழத்தில் சென்று வெற்றியை பிராப்தியாக அடைவார்கள். பொறுமை உடையவர்கள் வெளிநோக்கு முகத்தின் அதிர்வலைகளால் மட்டுமல்ல, ஆனால் மனதில் சங்கல்பங்கள் என்ன உற்பத்தி ஆகின்றனவோ அந்த சங்கல்பங்களின் உற்பத்தியை பார்த்து கூட பயப்பட மாட்டார்கள். தன்னுடைய பொறுமை மூலம் எதிர்கொள்வார்கள். மேலும் பொறுமை குணம் உடையவர்களுடைய முகத்தின் மூலம் என்ன தென்படும்? யாரிடம் பொறுமை என்ற குணம் உள்ளதோ அவர்களுடைய முகத்தில் எப்பொழுதும் திருப்தி தென்படும். அவர்களுடைய கண்கள் மற்றும் முகம் ஒரு பொழுதும் அதிருப்தியாக தென்படாது. எனவே யார் சதா சுயம் திருப்தி மூர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்கள் பிறரையும் கூட திருப்திப்படுத்துவார்கள். மேலும் நடந்தாலும் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் ஃபரிஸ்தா அனுபவத்தை ஏற்படுத்துவார்கள். பொறுமை மிகவும் முக்கியமான தாரணை ஆகும். எவ்வளவு பொறுமை தன்னிடத்தில் பார்ப்பீர்களோ அந்த அளவு தானும் திருப்தியாக இருப்பீர்கள், பிறரும் திருப்தி அடைவார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். திருப்தி அடைவது என்றால் வெற்றி அடைவது ஆகும். ஒருவர் எந்த விஷயத்தையும் சகித்து கொள்கின்றார்கள் எனில், சகித்து கொள்வது என்பது அதன் ஆழத்தில் செல்வதாகும். எவ்வாறு கடலின் ஆழத்தில் செல்கின்றார்கள் என்றால் ரத்தினங்களை எடுத்துக்கொண்டு திரும்புகின்றார்கள். அவ்வாறே யார் பொறுமை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆழத்தில் செல்கின்றார்கள். அந்த ஆழத்தில் இருந்து மிகுந்த சக்திகளை பிராப்தியாக அடைகின்றார்கள். பொறுமை உடையவர்களே மனன சக்தியை பிராப்தியாக அடைய முடியும். யார் பொறுமை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் மனன சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றும் யார் மனன சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களே மூழ்கிய நிலையில் இருப்பார்கள். எனவே பொறுமை மிகவும் அவசியமானதாகும். அவர்களுடைய முகமே குணமூர்த்தி ஆகிவிடும். பொறுமையின் தாரணையில் அந்த அளவு கவனம் கொடுக்க வேண்டும். பொறுமை உடையவர்களே நாடகம்
என்ற பாயிண்டில் நிலைத்திருக்க முடியும். பொறுமை இல்லையெனில் நாடகத்தின் கேடயத்தையும் பிடிப்பது கடினமாக ஆகிவிடும். பொறுமை உடையவர்களே சாட்சி பார்வையாளர் ஆக முடியும் மற்றும் நாடகம் என்ற கேடயத்தை பிடித்து கொள்ள முடியும். அந்த அளவு இதன் மீது கவனம் உள்ளதா? எப்பொழுதும் ஏதாவது ஒரு குணத்தை முன்னால் பார்த்து அதன் ஆழத்தில் செல்ல வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு ஆழத்தில் செல்வீர்களோ அவ்வளவே குணத்தின் மதிப்பு தெரிய வரும். மேலும் எந்த அளவு ஒரு பொருளின் மதிப்பு தெரியுமோ அந்த அளவே ஒவ்வொரு குணத்தையும் கிரகிப்பது மற்றும் வர்ணனை செய்வது சுலபமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு குணத்தின் ஆழத்தையும் அறிந்திருப்பவர்களே மதிப்பானவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்களுக்கே அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் என்று மகிமை செய்யப்படுகின்றது. அதாவது குணங்களின் ஆதாரத்தினால்தான் அந்த அளவு மதிப்பு ஏற்படுகின்றது. எனவே எந்த குணங்களின் ஆதாரத்தில் இவ்வளவு மதிப்பானவர்கள் ஆகுகின்றீர்களோ அந்த ஒவ்வொரு குணத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இவ்வாறு ஆழத்தில் செல்ல வேண்டும் மற்றும் எந்த அளவு தனக்கு மதிப்பு தெரிய வருமோ அந்த அளவே பிறருக்கும் கூட அந்த மதிப்போடு சொல்வீர்கள். நல்லது. மியூசிக் ஆஃப் த முரளி. Today we are going to see on the topic, do you consider yourself to be the embodiment of success? God's sweet version. Sweet child, in order to be the embodiment of success, what main virtue is it essential to imbibe? In order to be the embodiment of success, you need the main virtue of tolerance. Tolerance and easiness will make any task successful. Just as when a patient person carries out a task after careful consideration and so receives success, in the same way, those who are tolerant are able to make those who have strong bitter sanskars who or make a difficult task easy with the power of their tolerance. Those who have the power of tolerance will also definitely be deep and mature. Those who are mature go into the depth, and those who go into the depth will never be afraid of any task. They will attain success by going into the depth. Those who have the power of tolerance will not allow either the vibrations of extroversion or the thoughts that are created in the mind to confuse them or make them afraid. With their power of tolerance, they will be able to face that also. What is visible from the face of those who have the virtue of tolerance? The face of those who have the virtue of tolerance constantly reveals them to be content. Their eyes and features will never be those of discontentment. So, those who themselves remain the embodiment of contentment will make others content, and while walking and moving
they will be experienced as angels. The virtue of tolerance is a very important dharana. The more you see the power of tolerance within yourself, accordingly you should consider yourself to be content with yourself and also others to be content with you. To be content means to attain success. There are those who are able to tolerate anything. To tolerate something means to go into the depth of it. Just as when you go to the bottom of the ocean, you emerge with jewels. In the same way, those who are tolerant go into the depth, and through this depth, they are able to attain many powers. Only those who are tolerant can attain the power of churning. Those who are tolerant will constantly remain busy in their own internal churning, and those who are engaged in churning have a stage where they are lost in love. The power of tolerance is very essential. Their faces will be the embodiment of virtues. You have to pay this much attention to the inculcation of tolerance. Only those who are tolerant are able to hold the shield of the drama. If you are not tolerant, it is difficult to get hold of the shield of the drama. Only those who are tolerant are able to be detached observers and are able to hold the shield of the drama. Do you pay that much attention to this? Constantly keep one or another virtue in front of you and go into the depth of it. The more you go into the depth, the more you will know the value of that virtue. And the more you know about the value of any particular virtue, the more easy it is to imbibe it and to speak about it. There is so much depth in each virtue. However, only those who know this can become as valuable. Only they are praised as being those who are complete with all virtues. That is, only on the basis of virtues is there this much value. So, there would be that much value in each virtue. And it is on that basis that you become as valuable. Go into such depth, and the more you know about the value of something, the more you will be able to relate it to others with that value. Acha, Om Shanti.